Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. ஜம்முவிலிருந்து 35 பேர் டெல்லி வந்தடைந்தனர். தமிழ்நாட்டை சேர்ந்த 35 சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீரிலிருந்து ரயில் மூலமாக டெல்லிக்கு திரும்பி இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம் சுபா. ஜம்முவின் பகல்காம் பகுதியில நேற்றைய தினம் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா வந்த பல்வேறு மாநிலங்களிலிருந்து இந்த மக்கள் தற்பொழுது அவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் ஜம்முவில் இருந்து டெல்லி வழியாக தமிழகம் திரும்புவதற்காக 35 தமிழர்கள் இன்று ஜம்முவில் இருந்து டெல்லிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். டெல்லிக்கு வருகை புரிந்த தமிழர்கள் அங்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு வருகை புரிந்தனர். அங்கு அவர்களுக்கு அரசு சார்பாக மதிய உணவு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இரவு ரயில்கள் மூலமாக அனைவரும் தமிழகம் திரும்ப இருக்கின்றதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு வருகை புரிந்த தமிழகத்தைச் சேர்ந்த 35 நபர்களை திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா மற்றும் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி விஜயன் ஆகியோர் அவர்களை வரவேற்றிருக்கிறார். ஜம்முவின் பல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து அந்த பகுதிக்கு சுற்றுலா வந்த மக்கள் சொந்த ஊர்கள் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜம்முவில் இருந்து டெல்லி வழியாக தமிழகத்தைச் சேர்ந்த 35 நபர்கள் ரயில்கள் மூலியமாக இன்று இரவு தமிழகம் திரும்புகின்றனர் என்ற தகவல் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.